உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஒரு ஆண்டவர் உண்டு. அவர் இயேசு. சந்தோஷம் தந்தாரையா சத்த உயர்த்தி மனம் திரும்பினால் உனக்கு அற்புதம் நடக்கும். நீ உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பினால் உனக்கு சுகம் உண்டாகும். நீ மனம் திரும்பினால் உன் வாழ்க்கை திரும்ப கட்டப்படும். நீ மனம் திரும்பினால் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் கேட்கிறார், நான் உன்னை சுகமாக்கினால் என்ன செய்வாய்? உன் பணம் எனக்கு தேவையில்லை, நான் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். என்னை மகிமைப்படுத்துவாயா? என் நாமத்தை மகிமைப்படுத்துவாயா? எல்லாருக்கும் என்னை பற்றி சொல்லுவாயா? அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். ஏன் எனக்கு இந்த வியாதி வந்தது? ஏன் என்னால் நடக்க முடியவில்லை? ஏன் என் இருதயம் பாதிக்கப்பட்டது? எப்படி எனக்கு இந்த நோய் வந்தது என்று உங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, இது பாவத்தினால் வந்தது அல்ல, சாபத்தினால் வந்தது அல்ல. என்னுடைய நாமம் ஒன்றில் மகிமைப்பட போகிறது. நான் உன்னை குணமாக்க போகிறேன். நான் உனக்கு அற்புதம் செய்ய போகிறேன். சுகம் உண்டாவதாக. சகல நோய்களும் விலகட்டும். வாத வியாதிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். முடக்குவாதங்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். பக்கவாத நோய்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆகி 13 வருஷம் ஆகுது. 13 வருஷமா இந்த பிசாசின் பிடியில் நான் ரொம்ப போராட்டம் அனுபவித்தேன். இன்னைக்கு அந்த பிசாசின் அந்த சர்பத்தின் ஆவி என்னை விட்டு வெளியில் போனதை நான் முழுமையாக உணர்ந்தேன். தொண்டையில் கேன்சர் கட்டின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கட்டி இன்னைக்கு வந்து எனக்கு வெளியில் வர மாதிரியும் நான் கீழே துப்புனேன். நான் நல்லா உணர்ந்தேன். தொண்டையிலேருந்து ஏதோ வெளியில் வந்துச்சு, நான் கீழே துப்புனதை சர்பத்தின் ஆவி என்னை விட்டு வெளியில் போன நல்லா உணர்ந்தேன். கேன்சர் கட்டி மாத்திரை சாப்பிட்டு நான் 5 வருஷமா இருக்கு. 5 வருஷமா கட்டி. இன்னைக்கு அந்த ஆவி வெளியேறும் போது இந்த கட்டியும் அவளை விட்டு வெளியேறி போயிட்டு 2 காதுகளிலும் 10 வருஷமா நீர் வடிந்து கொண்டே இருக்கும். இயேசு விடுதலை கொடுத்திருக்கு. தேய்ச்சிக்கின தண்ணி மாதிரி ஓடுவாயா? 2 காதுல. 2 காதுமே. எத்தனை வருஷமா? இப்போ 10 வருஷமா. இப்போ என்ன நடந்துச்சு? இப்போ நான் கையை வைத்து ஜெபித்து கொண்டே இருந்தாயா. ஜெபத்துல என்னை வந்து விரலுங்களை தொட்டு மாதிரி இருந்துச்சாயா. ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுத்தாரு. எனக்கு காது ஒண்ணுமே இல்ல. இப்போ ஒண்ணுமே இல்ல. 20 வருஷமா இடது காது கேட்காது. இயேசு காதை திறந்திருக்கிறார். 20 வருஷமா எனக்கு தண்ணி ஒழுகினே இருக்கும். நான் தண்ணி குளிச்சா காதே கேட்காது. இப்போ ஐயா ஜெபம் பண்ண பிறகு எனக்கு அற்புதம் நடந்துச்சு. காது கேக்குது. எந்த காது? லெஃப்ட் காது. இந்த காது 20 வருஷமா கேட்காது. அந்த காதை மூடுங்க. கேக்குதா? 20 வருஷமா கேட்காத இந்த காது ஆண்டவர் திறந்திருக்கார். எல்லாம் கரந்தட்டி நன்றி சொல்லுங்க. 6 வருஷமா இடது காது கேட்காது. இயேசு சுகம் கொடுத்திருக்கார். 6 సంవత్సరాలుగా ఎడంచి వినబడదు. ప్రభు స్వస్థపరిచారు. 6 வருஷமா கேட்கல. சரியா கேட்காது. எல்லாம் சவடன்னுவாங்க. அந்த காதை மூடுங்க. நல்லா கேக்குது. நல்லா கேக்குது. இனிமே செவிடம் கிடையாது. ఇక మీరు చెవిటి 6 வருஷமா இந்த காது கேட்காது. செவிடன்னு மற்றவங்க சொல்லுவாங்க. ஆண்டவர் திறந்துட்டார். கரந்துட்டங்க. நல்லா. நான் 10 வருஷமா ரொம்ப கஷ்டப்படுவேன். மயக்கம் வரும், தலை சுத்தம், தலை பாரமா இருக்கும், நரம்பெல்லாம் வலிக்கும் தலையில. ரொம்ப ஃபீல் பண்ணிடுவேன். ஆனா இப்ப எங்க பேர் சொல்லி அழுத்தீங்க ஐயா.
அமலா உன் தலையில இருக்கிற பார நரம்பெல்லாம் நல்லாவும் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லுன்னு சொன்னீங்க ஐயா. అమలా అమలా ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது மகளே. ప్రభు కస్సు నిన్ను ముడుతుంది కుమార్తె. உன்னுடைய முகமெல்லாம் ஒரு நரம்பிலே வலி காணப்படுகிறது. నీ ముఖమునందు ప్రతి నరములో నొప్పి. அது కண்ணிலே உண்டாகிறதா தலையிலே உண்டாகிறதா என்று விளங்கவில்லை. అది తలలో కలుగుచుందా కళ్ళలో కలుగుచుందా నీకు நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. నరమంతియు దెబ్బతినింది. இயேசுவின் நாமத்திலே இன்னைக்கு உனக்கு விடுதலை. యేసు నామమున నేడు నీకు స్వస్థత. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி యేసుకు స్తోత్రం అని చెప్పు ఇప్పుడే. இப்ப நல்ல நல்லா சுகமாயிடுச்சு. சுகமாயிடுச்சு. மாற்றத்தை பாக்குறீங்க. மாற்றத்தை பார்த்த ஐயா. கால் வலி கை வலி எல்லாம் இருக்கும். நைட் ஆச்சனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். கால் வலி கை வருதுன்ட்டு. இப்போ ஐயா ப்ரேயர் பண்ணும்போது அப்படியே என் காலில் இருந்து கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி வளவலான்னு அதிர்ச்சி நான் அப்படியே வெளியே போகிற மாதிரி போயிடுச்சு. ஆண்டோடைய வல்லமை இறங்கிச்சு, விடுதலை ஆயிற்று. ప్రభుకి శక్తి దిగి వచ్చును, విడుదల పొందుకొనేను. வீட்டிலேருந்து வரும்போது ஒரு மன கஷ்டத்தோடு வந்தேன். ஆனால் இங்கே சமாதானமாக இருக்குதுன்னு. இது வரைக்கும் இப்படிப்பட்ட கூட்டத்தை நான் பார்த்ததில்லை. இப்படி ஒரு ப்ரேயர் மீட்டிங்க்கு நான் இது வரைக்கும் போனதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் கண்டினியூவாக வரணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் எங்களுக்குள்ள ஏதோ ஒரு எனர்ஜி வந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தோட ஆசீர்வாதத்தோட நாங்கள் சந்தோஷமாக போவோம்.